இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 5 42 முடிய. சமாரிய பெண்ணினுடைய உவமை. சமாரிய பெண்ணினுடைய நிகழ்வு. சீக்கார் என்ற இடத்திற்கு ஆண்டவர் இயேசு வந்து சேர்கிறார். அங்கே யாக்கோபு கட்டிய கிணற்றண்டை அமருகிறார். அந்த கிணற்றில் சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்து சேருகிறார். இந்த வாய்ப்பை இயேசு ஆண்டவர் பயன்படுத்தி கொள்ளுகிறார். மிகுந்த பசியோடு இருந்தார். திருத்தூதர்கள் கூட உணவு வாங்க சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த வயிற்று பசியை விட அவருடைய ஆன்மீக பசி மிக கடுமையாக இருந்தது. இந்த பெண்ணை பார்த்ததும் அது வெளிப்பட்டது. இந்த பெண் ஒரு பாவி. அதை ஆண்டவர் மிக ஞானத்தோடு சுட்டி காட்டுகிறார். அந்த பெண் இவரை யூதர் என்று கண்ட பெண், இவர் இறைவாக்கினர் என்று அவருடைய எண்ணத்திலே உயர்வாக எண்ணி அந்த பெண், இவர்தான் மணுமகன், மீட்க வந்த கிறிஸ்து என்று அறிந்து கொள்கிறார். வாழ்க்கையில் நமக்கு வளர்ச்சி வேணும். எப்பொழுதும் ஒரு பழைய மனப்பாடம் பண்ணப்பட்ட ஜெபத்தையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து நாம சொந்தமாக ஜெபிக்கக்கூடிய வளர்ச்சி இருக்க வேண்டும். இறை வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே வைத்து சிந்தித்து பார்க்கக்கூடிய வளர்ச்சி இன்னும் அதிகமாக வெளிப்பட வேண்டும். சிந்திப்பதை வாழ்க்கையில் செயல்படுத்தி சாட்சியம் பகர்வதற்கான வளர்ச்சி நம்மிலே காணப்பட வேண்டும். சாட்சியம் பகரும் பொழுதுதான் நாம் இயேசுவை நம்புகின்றோம் என்பதற்கு மற்றவர்களுக்கு மத்தியிலே நாம் சாட்சியாக இருக்கிறோம், சான்று பகர்கிறோம். நம்மளே தியானம் பண்ணிட்டு, நம்மளே ஜெபம் பண்ணிட்டு, கோயில் வீடுன்னு இருந்தால் மோட்சம் போயிருமா? அந்த வீட்டோட தான் இருக்கும். மாறாக நாம் எப்பொழுது சாட்சியம் பகருகிறோமோ, இயேசுவை மகிமைப்படுத்துகிறோமோ, இயேசுவிடம் நம்முடைய சாட்சியம் நிறைந்த வாழ்க்கை வழியாக மற்றவர்களை அழைத்து வருகிறோமோ, அப்பொழுதுதான் நமக்கு மிக தெளிவாக பயணத்தின் பாதை தெரியும். அதை தான் மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சி நமக்கு வெளிப்படுத்துகிறது. சமாரிய பெண் உணர்ந்தார். ஊருக்கு சென்று மக்களை கொண்டு வருகிறார். அந்த ஊர் இயேசுவை சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு வருகிறோமா? நாம் இயேசுவை சார்ந்து வாழுகிறோமா? இயேசுவில் நமக்கு உண்மையான வாழ்வு உண்டு என்பதை படிப்படியாகவாவது தெரிந்து கொண்டு அதிலேயே நிலைத்து இருக்கிறோமா என்ற கேள்விகளுக்கு ஆம் என்ற பதில் வேண்டும். எல்லாம் வல்லவரே, எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த உலகின் மாயைகளும் கவலைகளும் மிக மிக பெரும் சுமையாக எங்களை அழுத்துகின்றதனால் ஆண்டவரே, உம்மை காண முடியாதது தவிக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தவிப்பிற்கு ஆளாகிறோம். ஆனால் ஆண்டவரே, எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. சூழலில் இருக்கிறீர், சுற்றுப்புறத்தில் இருக்கிறீர், சுற்றுப்புறம் எங்கும் இருக்கின்ற மனிதர்களில் இருக்கிறீர், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வெளிப்படுகிறீர், எங்களுக்கு மிக சிறப்பான முறையில் அருட்சாதனங்களில் வெளிப்படுகிறீர், எங்களுக்கு உம்மை காண்பிக்கிறீர் என்பதையெல்லாம் நாங்கள் கண்டுணர்ந்து உம்மை நம்பி எங்களுடைய வாழ்க்கையை தொடர அருள் கூறுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.